வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமில் இப்போ நம்ம யூனிட் 5 தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? பொது தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ பார்த்திங்கன்னா ஓமை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பேசேஜ் கொடுத்து அதில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நேற்று ஒரு கிளாஸ் பார்த்தோம். இது 7வது கிளாஸ். மொத்தத்தை பார்த்தா இது 7வது கிளாஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம சேனலை புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நேற்று அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருப்போம். சரிங்களா? இந்த வீடியோக்கிலே வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. சரிங்களா? வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாதவங்க அந்த லிங்கில் போய் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடுற டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரியா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th புக்கு. சரிங்களா? 6th புக்கு 8th புக்கில் இந்த பேசேஜ் கொடுத்து திருக்குறளை அனலைஸ் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ அந்த திருக்குறளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பேசேஜை உங்களுக்கு கதை மாதிரி படித்தா மட்டும்தான் அந்த திருக்குறளுக்கு உங்களுக்கு எந்த திருக்குறள் அதுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக படிக்கணும். இதில் 6th-லேருந்து 8th புக்கில் இருக்கிறது, ஓல்டு புக்கில் இருக்கிறது எல்லாமே நான் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின்வரும் பத்திக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுகன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது இது ஒரு கதை மாதிரி படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஹரிச்சந்திரனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஹரிச்சந்திரன் இப்போ அவங்க தான் எப்பயுமே பார்த்திங்கன்னா அறவழியில் இருப்பாங்க. அவங்க எந்த விஷயத்துலையுமே பொய் கூற மாட்டாங்க. சரிங்களா? அதை இப்போ யார் பின்பற்றுனா அதை காந்தி பார்த்துருப்பாரு. நாடகத்தை காந்தி பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் அதை அதிலிருந்து நான் என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை அந்த கேரக்டர் காந்தியோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிரும். சரிங்களா? அந்த இதை இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் தான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதில் இங்கே பாருங்கள், இதில் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். ஓகேங்களா? அடுத்து உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலக. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு திருக்குறள் தான் கேட்டிருக்காங்க. திருக்குறள் அப்படின்னு பார்க்கும்போது இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காந்தி மனசளவு தான் நினச்சிருக்காரு. சரிங்களா? அவர் மனசளவில் பொய் கூற மாட்டேன் அப்படின்னு உள்ள தளவில் நினச்சிருக்காரு. ஓகேங்களா? அப்போனா அதில் எந்த திருக்குறள் வரும் அப்படின்னா இதில் ஒழுக்காரா அப்படிங்கிறது அவங்களோட ஒழுக்கத்தை சொல்கிறாங்க. சரிங்களா? அதை ஒழுக்கமாக இருக்கும் அந்த மாதிரி இதை வருது. சரிங்களா? கொள்கார ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்புனா எந்த ஒரு பொறாமை இல்லாத அந்த இதுதான் குறிக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா வாய்மை எனப்படுவது. வாய்மைங்கிறது ஒரு உண்மை தான் அதுவுமே. ஆனால் இது என்ன சொல்லியிருக்காங்க, வாய்மை மட்டும் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உள்ளத்தால்னா மனசளவில். சரிங்களா? மனசளவில் அவர் பொய் கூற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த குறள் தான் இது இதுக்கு இதுதான் கரெக்டாக உங்களுக்கு சூட் ஆகும். சரிங்களா? ஏன்னா அவர் மனசளவில் தானே இது பண்ணியிருக்காரு. அதனால் இந்த குறள் தான் உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும். சரிங்களா? அவங்க மனசில் இடம் பிடிச்சிருக்கு. அப்போ இந்த குரல் தான் அதுக்கு சூட் ஆகும். ஓகேங்களா? இப்படி பேசேஜை படித்து பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கதை மாதிரி படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாருங்கள், பின்வரும் நிகழ்வை படித்து அதற்கான பொருத்தமான திருக்குறள் எது வேணும். அதாவது பார்த்திங்கன்னா நிறைமதின்னு ஒருத்தி இருக்கா. அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னு டெய்லி பூங்காவுக்கு போய் அங்கே உள்ள இயற்கை காட்சிகள்லாம் பார்த்து மகிழ்றா. ஓகேங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அவள் எப்பயுமே சாப்பிடும் போது அவன் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்றா. அப்போது அவங்க கூட இருக்க தோழிகளுக்கு எல்லாத்துக்குமே பகிர்ந்துண்டு என்ன பண்ணுறா, பகிர்ந்துண்டு எல்லாருக்குமே பகிர்ந்து தான் கொடுப்பா. சரிங்களா? அந்த பகிர்ந்துண்டு கொடுக்கும்போது அதே மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய பறவைகளுமே வந்திருக்கு. ஓகேவா? அப்படி வரும்போது அந்த பறவைகளுக்கும் தன்னோட இருக்கிற உணவை கொடுத்துருக்கா. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அதில் இப்போ திருக்குறள் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரம் ஆகுல நீர பெற. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானம் மான செய்யாமை தலை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க, இது பார்த்தனமே உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா பகுத்துண்டு அப்படின்னா எல்லாருக்கும்.
சரிங்களா. பகுத்துண்டுங்கிறது எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இருக்கிறது, ஓகேங்களா. பல்லுயிர்னால் அனைத்து உயிர்களுமே பார்த்துக்கிறது, சரிங்களா. இங்கே வந்து பகுத்துண்டுங்கிறத ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அதாவது தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைனா நூலூர்கள் எல்லாத்தையும் படிக்கிறத விட எல்லாத்தையும் இது பண்ணுற அந்த இதை விட சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா எல்லார் உயிரை ஓம்புதல்ங்கிறது இங்கே பாதுகாப்புன்னு அர்த்தம், சரிங்களா. அந்த மாதிரி எல்லாத்தோட சிறந்தது பகுத்துண்டு உண்டு வாழ்கிறது இதிலே இருக்குது. இங்கே பகிர்ந்து உண்டால் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு இதிலே வந்து கீவேர்டு கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அடுத்தது பாருங்கள், இதுக்கு இதான் ஆன்சர், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 2016 வந்து ஒரு ரியோன்னு ஒரு நகரில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒலிம்பிக் போட்டியில் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே நடைபெற்றிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டார், ஓகேங்களா. அப்படி கலந்துக்கிட்டமோ அவர் பார்த்திங்கன்னா அந்த உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு, ஓகேங்களா. இதை வந்து செய்தியாளர்கள் எல்லாமே அவங்க தாய்கிட்ட போய் நேர்காணல் வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என் மகனோட வெற்றி வந்து எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அவனை வந்து பெற்ற இதுக்கு வந்து நான் ரொம்ப என்ன பண்ணுறேன், அதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, சரியா. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ஈஸியாகவே இது பண்ணலாம். என்னன்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், சரிங்களா. அந்த தன்னோட மகனை பெற்றெடுத்ததுக்கு அவங்க வந்து ரொம்ப, அதாவது இப்போ ஒரு அம்மா இப்போ வந்து ஒரு பையன் வந்து வெற்றி பையனோ பொண்ணோ ஜெயிச்சுட்டா அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா, அவங்க பொண்ணு இவங்க பொண்ணு இப்படின்னு தானே சொல்லுவாங்க, இவங்க பொண்ணு இப்படி ஜெயிச்சிட்டாங்க அந்த மாதிரி. அப்போ இவங்க பெற்றெடுத்த தாய்க்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தானே. இவனை இப்படிப்பட்டவங்களோட பெற்றதுக்கு வந்து எந்த தாய் வந்து பண்ணாங்க, எந்த தாய் வந்து இவங்களை பெற்றெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ கேட்பாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சி. இது ஈஸியாக இதில் இருக்குது, சரிங்களா. இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். அதிலே வந்து உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க, சரி ஓகே. இதில் வந்து ஈன்ற பொழுது மித்தெல்லாமே அதுக்கு சூட்டபிளாக இல்லாமல் தான் இருக்குது. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இதெல்லாம் வந்து வராது. அப்போ இதுதான் ஆன்சர், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், வீட்டிற்குள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிற்குள்ளே வந்து அவன் வேலன்னு ஒரு பையன் இருக்கான். அவனை வந்து அவங்க அப்பா அழைக்கிறாங்க. பேச்சு போட்டி நடப்பதாக சொல்லியிருக்கீல, அதை வந்து எப்படி பேர் கொடுத்துட்டியான்னு கேட்டிருக்காங்க. இல்லைப்பா, அமுதன் வந்து என்னை விட நல்லா பேசுவான், நான் வந்து அவனுக்கு தான் பரிசு கிடைக்கும், அதனால் நான் பேர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே சொல்கிறான். சரி, அதனால் என்ன, போட்டி வந்தால் வெற்றி தோல்வி எல்லாமே உண்டு தான். நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ ஊக்கமாக அந்த இதை ஆக்டிவாக அதை பண்ணுறியோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நீ போட்டியில் கலந்துக்கோன்னு சொல்லி சொல்கிறாரு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் உற்சாகம் அடைஞ்ச வேலன் வந்து என்ன பண்ணால் பேரை கொடுக்குறான், சரிங்களா. கொடுத்துட்றேன் அப்பான்னு சொல்லிடுறான். இதில் வந்து என்ன அப்படின்னா, மோப்பக்குலையும் அனிச்சம், இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விருதினர் அந்த மாதிரி இருக்குது, அது கிடையாது. அப்புறம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய உயர்வு. அடுத்து அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லலாம் பெரும் பையன் இல்லாத சொல்ல தனி. இதிலே உங்களுக்கு தெரியும், பார்த்தனையுமே கண்டுபிடிச்சிடலாம். வெள்ளத்தனையனா இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஒரு நீரோட அளவு எவ்வளோ உயருதோ அதே மாதிரி அந்த தண்டு, அந்த குளத்தில் இருக்க அந்த தண்டோட அளவும் உயர்ந்துக்கிட்டே போகும். அப்போ ஊக்கம் இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து ஜெயிக்கலாம், சரிங்களா. அப்போ இந்த இதுதான் தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு, இதுதான் வந்து கரெக்டானது, ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்தது பாருங்கள், அடுத்தது நிறைமதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா இது வந்து 2 தடவை வந்துருச்சு போல். சரி ஓகே, இதே தான் நம்ம இப்போ பார்த்தோம், ஓகே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைப்பிங் மிஸ்டேக் தான், சரிங்களா. சரி ஓகே. அடுத்தது பாருங்கள், பள்ளியில் வந்து ஆண்டு விழா நடக்குது, சரிங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெறுது. அதில் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்துக்கு கலைக்குழு தலைவராக யார், அந்த இப்போ வந்து ஆனுவல் டேலாம் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்புக்கு வந்து தலைவராக இவங்கவுங்க இந்த கைட் பண்ணுறதுக்கு அப்படிலாம் இருக்கும்ல. அதில் வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டிருக்காங்க. அப்போ ஆசிரியர் வந்து பள்ளி மாணவன் தலைவன் செழியனை பரிந்துரைச்சிருக்காங்க. அந்த தலைவனை அவங்க கிளாஸில் உள்ள லீடரையும் வந்து இதுக்கும் இது பண்ணியிருக்காங்க. தலைமை ஆசிரியர் செழியன் மாணவன் வந்து பார்த்திங்கன்னா தலைவனாக இருக்கிறான். ஆனால் இவன் வந்து
என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து கலைக்குழு தலைவர் பதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து அந்த பதவி. அப்புறம் நடனம், இசை, நாடகம் என அனைத்து துறைகளும் ஆர்வமுள்ள ஒருத்தவங்க தான் இதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எனவே என்னுடைய தேர்வு கலையரசன் என்று நன்கு ஆராய்ந்து கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு பையன் வந்து கிளாஸ் லீடராக இருக்கான், இன்னொரு வந்து ஆனுவல் டே வருது. அப்போது பார்த்திங்கன்னா இன்னொரு பையன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டியில் எல்லாத்துலேயுமே ஆர்வமாக இருக்கான். சரிங்களா? ஆனால் இந்த பையன் வந்து கிளாஸ் லீடர் மட்டும்தான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே எல்லாராலையும் செய்ய முடியாது. இந்த வேலையை இவங்க செய்வாங்க, இது வந்து இவங்களால தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும்ல. கிளாஸ்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் அப்படி தான். எல்லாருமே எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக எல்லா விஷயத்துலையுமே இதாக இருக்க முடியாது. அப்போனா இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த பையன் கிளாஸ் லீடர் மட்டும்தான் பொருத்தமாக இருப்பான். இந்த கலையரசன் அப்படிங்கிறதான் இவனால் இந்த விஷயத்துக்கு இவன் தான் தகுதியுடையவன் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த தகுதி இதை வந்து யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு இவன் தான் தகுதியுடையவன் அப்படின்றது. அப்போ கலையரசன் அப்போனா இவனால். சரிங்களா? இதனால் இந்த இதான் ஆன்சர். ஓகேங்களா? இதனால் இவன் முற்றும் என்றாய்ந்து அதனை அவன் கண்டு. இந்த விஷயத்தை இவன் தான் செய்வான், இந்த விஷயத்துக்கு இவன் தான் கரெக்டானவன் அப்படிங்கிறத அந்த விஷயத்த அவன்கிட்ட ஒப்படைக்கிறது. ஓகேங்களா? இது வந்து ஈஸியாக அவங்களுக்கு பார்த்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6th புக்கு முடிஞ்சு. அதுக்கப்புறம் 7th புக்கு பாருங்கள். 7th புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா பண்டைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அரசன் பார்த்திங்கன்னா போர் செய்கிறதுக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா போர் பறை, அது போர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி போர் பறையை வந்து முழங்குவாங்க. ஓகேங்களா? அந்த ஓசையை கேட்ட உடனே பார்த்திங்கன்னா 4 திசையுமே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஃபுல்லாக வந்து அந்த போர் அந்த ஓசை வந்து அங்கே எல்லா இடத்துலையுமே கேட்கும். சரிங்களா? போர் பறை வந்து அடிப்பாங்க. சரிங்களா? அப்போது பார்த்திங்கன்னா நிறையா போர்க்களம், அந்த ஓசையை கேட்ட உடனேயுமே நிறையா போர்க்களத்து வீரர்கள் வந்து எல்லாருமே வந்து ஆர்வமாக வர்றாங்க, போருக்கு புறப்படுறாங்க. அதில் என்னென்ன படைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது போர்னாலே தேர்ப்படை, யானைப்படை, இந்த மாதிரி எல்லா படையும் இருக்கும். குதிரைப்படை, காலாட்படை, இப்படி 4 படைகளுமே இருக்கும். சரிங்களா? உங்களுக்கே தெரியும் போர்னாலே 4 படைகளும் இருக்கும். சரிங்களா? அந்த 4 படைகளுமே இருக்குது. அப்புறம் அது எல்லாமே திரண்டெழுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசன் படைத்தலைவரோடு சென்று அவற்றை பார்த்து மகிழ்வாங்க. சரிங்களா? அரசனும் அந்த படைத்தலைவர்கள் எல்லாரையும் சேர்த்து பார்த்து இது பண்ணுறாங்க. போர் செய்ய புறப்படுறதுக்கு முன்னாக அரசன் என்ன பண்ணுறான்னா அரண்மனையில் உள்ள வீரர்களுக்கு பெரு விருந்து அளிப்பான். அதாவது சாப்பாடு வந்து போடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த நிறையா அந்த புறத்திணையிலலாம் படிச்சிருப்பீங்க. இந்த சோறு நிறையா போடுவாங்க. அரசர்கள் வந்து இந்த திணையில் வந்து அதிகமாக சோறு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொன்றா சொல்லுவாங்கள்ல. புறம்னாலே போர் தானே. அந்த மாதிரி நிறையா சோறு போட்டு அழைச்சிட்டு போவாங்க தன்னோட வீரர்களை. ஒரு மகிழ்ச்சி, ஒரு விருந்து, ஒரு இதுக்காண்டி. சரிங்களா? அவங்களுக்கு வந்து பெரு விருந்து கொடுத்து பெருஞ்சோறு அளித்தல். அதுக்கு பேர் வந்து பெருஞ்சோறு. அது வந்து எந்த திணை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பெருஞ்சோறு அளித்தல்னு சொல்லி ஒரு திணை, அதில் வந்து வீரன் வந்து போடுவான். அந்த இதை வந்து புறப்பட்டு செல்லும் வழியில் வந்து பார்த்திங்கன்னா அரசன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போகும்போதே சாப்பாடு போட்டு அழைச்சிட்டு போவாங்க போருக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து பாடி வீடுகள்னால் அந்த படை வீடு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வீடுகள் வந்து அமைச்சிருப்பாங்க. அதில் வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து நல்லா நைட்டு ஃபுல்லாக எல்லாம் தங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறையா வந்து நல்லா ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் அங்கே நடைபெற்றுட்டு அதுக்கப்புறம் போருக்கு போவாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிரித்தெழுதுக மாதிரி கொடுத்துருக்காங்க. நாற்றிசை, நாற்படை, 4 கூட்டல் படை, அந்த மாதிரி வந்து விரித்து எழுதணும், பிரித்தெழுதுக மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சேர்ந்து இருக்கும் பெயர் சொற்களை எடுத்தெழுதுக. உம்னா என்னது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிறது இங்கே அரசனும். சரிங்களா? அரசனும் வீரரும் அப்படிங்கிறது ஒரு பேராக வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு படித்த பார்த்தாலே தெரியும். ஆடலும் அந்த வீரரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடலும் பாடலும் அரசனும் வீரனும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர்றது. ஓகேங்களா? வர்றதை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், பெருஞ்சோறு அளித்தல்னா போர் செய்கிறதுக்கு முன்னாடி புறப்பாடுவதற்கு, அதாவது புறப்படுவதற்கு அந்த புறத்துக்கு அந்த இடத்துக்குள்ள போர் புரியறதுக்கு முன்னாடி புறப்படுவதற்கு முன்னாடி அரசன் என்ன பண்ணுறான், தன்னோட அரண்மனையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் பெருவிருந்து அளிக்கிறான். அதுதான் பெருஞ்சோறு. ஓகே. அடுத்த பார்த்திங்கன்னா கீழ்கான் இந்த பற்றியில் விவேகானந்தர் அப்படிங்கும் போது அமெரிக்காவில் அவர் ஒரு ஊரில் தங்கியிருக்காரு.
அப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு நீரோடைய நீரோடைய வந்து கடப்பதற்கு ஒரு பாலம் இருக்குது சரிங்களா. அங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து விவேகானந்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த நீரோடைய கரையில் ஒரு நாள் கடந்து போயிட்டுருக்காரு ஓகேங்களா. அப்போது பார்த்திங்கன்னா அங்கே இளைஞர் வந்து சிலர் வந்து நிறையா மூட்டை ஓடுகளை வந்து துப்பாக்கியால் குறிவைத்து சுடுவதற்காக பயிற்சி, அந்த மூட்டை ஓடுகளை வச்சு மூட்டைங்கிற பாருங்கள், முட்டை ஓடுகளை வச்சு துப்பாக்கியால் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஓடையை அவர் கடந்து போடும்போது இந்த வீரர்கள் வந்து துப்பாக்கி சூடு பயிற்சி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா அந்த முட்டை ஓடுகளை ஒரு நூலில் கட்டி அதை வந்து நீரோடையில் மிதக்க விட்டு அந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா கரையிலேருந்து சிறிய கல்லில் கட்டப்பட்டிருக்கு. அதை வச்சு அவங்க வந்து அந்த அசைவு மூலிமா அதை வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக அதை அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை அசையும் போது கரெக்டாக அதில் வந்து சுட்டுட்ருக்காங்க. அப்போது பார்த்திங்கன்னா அவர்கள் துப்பாக்கியால் அந்த முட்டை ஓடுகளை சுட்டனர். ஆனால் அவர்கள் வைத்த கூலி வந்து தப்பி போயிடுச்சு சரிங்களா. முட்டை ஓட்டை கூட அவர்களால் சுட இயலவில்லை. இளைஞர்களின் இந்த செயலை பார்த்தார் விவேகானந்தர் சரிங்களா. அந்த வைத்த குறி வந்து தப்பிடுச்சு, கரெக்டாக அவங்க சுடலை ஓகேங்களா. இளைஞர்கள் ஒருவன் வந்து இதனை வந்து கண்டான். அவன் விவேகானந்தரின் இந்த முட்டை ஓடுகளை சுடுவதனை பார்ப்பதற்கு எளிதான செயல் போன்று தோன்றும். ஆனால் நீங்கள் நினைத்தது போல் அவ்வளவு எளிதானது கிடையாது. நீங்களே முயற்சி செஞ்சு பாருங்கள். அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன இது கூட சுட முடியலையான்னு பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது அதில் இளைஞன் வந்து உங்களுக்கு இதை பார்த்தா லேசாக தான் தெரியும், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்கிறான் ஓகேவா. அப்போது உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போது உங்களுக்கே தெரியும் என கூறினான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்லிட்டான். விவேகானந்தர் துப்பாக்கியை கையில் எடுத்து அங்கே அங்கே 12 முட்டை சரிங்களா, முட்டை ஓடுகள் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீரோடையில் மிதந்து கொண்டிருக்கிறத பார்த்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அவற்றை சுட இது பண்ணுறாரு சரிங்களா. அது வந்து ஃபுல்லாக தூளாக ஆயிடுச்சு. இதனை பார்த்த இளைஞர் பெரிதும் வியப்படைகிறான் சரியா. ஐயா, நீங்கள் துப்பாக்கி சுடுவதில் மிகவும் பயிற்சி பெற்றவராக இருத்தல் வேண்டும், அதனால தான் நீங்கள் இத்தனை முட்டை ஓடுகளை வந்து சுடுறீங்க குறி தவறாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து என் வாழ்நாளில் இன்று தான் முதன்முறையாக நான் வந்து துப்பாக்கியே தொடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் ஓகேங்களா. என்னால் நம்பவே முடியல. அப்போனா உங்களுக்கு எப்படி குறி வந்து தவறாமல் அந்த முட்டை ஓடுகள் எல்லாமே நீங்கள் வந்து சுட முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, விவேகானந்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரே ஒரு பதிலை தான் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம மனசை ஒருமுகப்படுத்துறதுல தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த விஷயம் தெரியலனாலும் நீங்கள் ஒருமுகப்படுத்தி உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனையும் அதில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எந்த செயலையும் வெற்றியாக தான் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே பயிற்சி இல்லாமல் இருந்தால் கூட இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம வந்து எந்த விஷயத்துலையுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் டிஎன்பிசியே படிக்கிறீங்க, இதில் நிறைய பேர் வந்து ஃப்ரெஷர்ஸும் இருப்பீங்க சரிங்களா. சில பேர் ஃப்ரெஷர்ஸ் இருப்பீங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் படிச்சுட்ருப்பீங்க. நீங்கள் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயே பாஸ் ஆனவங்களும் இருக்காங்க, 5-6 வருஷம் படித்து ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. ஏன் அவங்களால அதில் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து அதிலே வந்து அந்த விஷயத்தில் கரெக்டாக வந்து நிறையா அவங்க யோசித்து பார்த்தா அவங்களுக்கே தெரியும், அவங்க நிறையா வந்து அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த செயலுக்குன்னு சொல்லி நிறையா இது பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை ஒருமுகப்படுத்தி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த வெற்றிங்கிறது ரொம்ப தூரமாக இருக்குது ஓகேங்களா. இப்போ அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. பத்தியின் மைய கருத்து என்னென்னா, மனதை ஒருமுகப்படுத்தணும். ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா அந்த மனசை வந்து அதில் மட்டும்தான் இருக்கணும். எந்த பிரச்சனையும் எல்லாருக்கும் வரதான் செய்யும். அதை வந்து இதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைலாம் அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு இடத்துல வந்து பெரிய துன்பம், அதாவது ஒரு பெரிய துன்பம் ஏற்கனவே இருக்குது, அப்போது ஒரு சின்ன துன்பம்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த சின்ன துன்பம்லாம் கண்ணுக்கு தெரியாது சரிங்களா. அதை வந்து ஈஸியாக இது பண்ணிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இலக்கை வச்சுட்டு அதை வந்து மனம் ஒருமுகத்தோடு பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. பத்தியின் மைய கருத்து வந்து மனதை ஒருமுகப்படுத்துவது. பத்தியை குறிப்பிடப்படுபவர் யாருன்னா விவேகானந்தர், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் நீரோட கரையில் வந்து இளைஞர்கள் என்ன செய்து கொண்டு இருந்தாங்கன்னா துப்பாக்கியால் முட்டை ஓட வந்து சுட்டுறதுக்கான பயிற்சி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து விவேகானந்த மூட்டைனே வருது, முட்டை ஓடுகளை குறி தவறாமல் சுட்டதனை கண்டு இளைஞர்கள் கூறியது என்ன அப்படின்னா, துப்பாக்கி சூடுதான் நீங்கள் மிகவும் பயிற்சி பெற்றதாக இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் அப்படி கிடையாது, அவர் வந்து மனதை ஒருமுகப்படுத்தி தான் சுட்டார். பொருத்தமான தலைப்பு ஏன்னா அமெரிக்காவில் விவேகானந்தர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம் சரிங்களா.
சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாலை விபத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா சாலை விபத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. சாலை விபத்துக்களை வந்து நிறைய நடக்குது இப்போலாம். அதுக்கு வந்து எதுக்கு காரணம்னா சாலை விதிகளை அறிந்து வந்து எல்லாருமே வாகனத்தை ஓட்டணும். வாகனங்கள் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா இடப்புறமாக தான் வாகனத்தை வந்து செலுத்தணும். இருவழி சாலை இருந்தால் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மையத்தில் ஒரு வெள்ளைக்கோடு போட்டிருப்பாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்கோடு வந்து இரு போக்குவரத்துக்காக சாலை சரிசமமாக பிரிச்சிருக்காங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அப்போ வந்து வாகனங்கள் வந்து முந்துவதற்கு அந்த கோட்டுக்கு வலது பக்கம் மட்டும்தான் உள்ள சாலையை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த வெள்ளைக்கோடுங்கிறது வரையப்பட்டு அந்த வெள்ளைக்கோடு போட்டிருக்குல்ல, அது வந்து வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? வலது பக்க சாலையை அதை முந்திரேன் வேகமாக போகிறேன்னு சொல்லி அந்த சாலையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு எந்த காரணத்து கொண்டுமே அதை ரொம்ப அதை அந்த முந்துவதற்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி அதை வந்து நம்மளுக்கு ஒரு அறிகுறி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு வழி பாதை அப்படின்னு இருந்துச்சுன்னா அனுமதிக்கப்பட்டுள்ள திசையில் மட்டும்தான் நம்ம வாகனங்களை வந்து நிறுத்தணும். அதாவது இந்த பக்கம் கார் பார்க்கிங் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் வந்து எதுவும் நிப்பாட்டக்கூடாது, இந்த பக்கம் வழியாக போகக்கூடாது, சுற்றி போங்க அப்படிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிறையா தடக்கோடுகள் அதுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் வந்து மீறக்கூடாது, கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சைகை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திரும்பணும் அப்படின்னா அதுக்கு வந்து பக்கத்தில் என்ன பண்ணணும், ஒரு வாகனத்தை வந்து வேகமாக போய் அவங்கள போய் ஃபாலோ பண்ணக்கூடாது. சைகை அந்த காட்டை வந்து நம்ம நிறையா வந்து என்ன பண்ணணும், அந்த பின்னாடி லைட் இருக்கும்ல அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாலையின் எந்த பக்கமாக வாகனங்களை, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான இதுதான். எந்த பக்கமாக வந்து வாகனங்களை வந்து செலுத்தணும் அப்படின்னா இடப்புறம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டு விட்டு போடப்படும் அந்த வெள்ளைக்கோடு எதனை குறிக்குதுன்னா ரெண்டு பக்கத்தும் வந்து சரி சமமாக பாதி பாதியாக அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சாலை வந்து இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி, அதுக்கு தான் பிடிச்சிருக்கு. எந்த கோட்டை தாண்டி வாகனங்களை முந்தி செல்ல அனுமதி இல்லைன்னா மஞ்சள் கோடை தாண்டி வந்து போகிறதுக்கான அனுமதி இல்லை. அப்புறம் ஒரு வழி பாதைனா அந்த குறிப்பிட்ட பாதை இதில் மட்டும்தான் அனுமதி, இதுக்கப்புறம் வந்து வாகனங்கள் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எந்த இது வந்து ரொம்ப பின்தொடர்பான முறை கூறுகிறதுனா மிகவும் நெருக்கமாக பின்தொடரக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் போகணும். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து திருக்குறளில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருக்குறள் வந்து புக்கில் உள்ளதே நல்லா படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா புக்கில் உள்ளதை படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருந்து படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அர்த்தம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசேஜ் வந்து கொடுத்து அவங்களா ஏதோ ஒரு பேசேஜ் கொடுத்தா கூட உங்களுக்கு என்ன வரும்னா இந்த அர்த்தத்துக்கு இதுதான் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டாக வந்து இது பண்ண முடியும். ஏன்னா பத்தியை கொடுத்து எழுதுங்க அதை வந்து ஈஸியாக நினைக்கக்கூடாது. ஒரு சில நேரத்தில் நம்ம எதை ஈஸி நினச்சிட்டு போவோமோ அது வந்து கண்டிப்பாக வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம கலைச்சொற்கள் இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ 2025 குரூப் கலைச்சொற்கள் நம்ம புக்கில் உள்ளதை ஃபுல்லாக படிச்சுட்டு போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஈஸி நினச்சோம், ஆனால் அது 10 மார்க்கு கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி ஈஸி நினச்சோம். ஆனால் பாருங்கள் அவங்க எல்லாமே வந்து எங்கெங்கேயோ இருந்து கேட்டிருந்தாங்க, என்னென்னமோ நம்மளுக்கு எதுவுமே அவ்வளோவா தெரியல. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? அதனால் என்ன பண்ணணும், எதுவுமே ஈஸி நினச்சிட்டு போகக்கூடாது. அது இல்லாமல் படிக்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகக்கூடாது, இது போதும் அப்படிங்கிற அந்த எண்ணம் என்றைக்குமே வரக்கூடாது. சரிங்களா? திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் என்றைக்குமே மூவ் பண்ண முடியாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாடலை படித்து இதில் வந்து வினாக்கள் எடுத்து எழுதுக்கள், இது வந்து பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பனை மரமே ஏன் வளர்ந்த இத்தூரம், அதாவது ஏன் வளர்ந்த இவ்வளோ தூரம் இவ்வளோ பெருசுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. குடிக்க 10 யானை, பனைமரம் சொல்லுது, குடிக்க நான் 10 யானை. அதுக்கப்புறம் தூரத்து மக்களுக்கு கொண்டு விற்க நுங்கானேன் நுங்கு இந்த நம்ம சாப்பிடுவோம்ல பனை மரத்துலேருந்து, அதான். அடுத்து தூதோலை நானானே, இந்த ஓலை இருக்குல்ல அந்த ஓலை ஆணை, அழுகிற பிள்ளைக்கு கிளுகிழுப்பு அந்த செய்வாங்கள்ல அதுக்கெலாம் வந்து ஆணை. அப்புறம் கை திரிக்கும் கயிறும் ஆணேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து கன்று கட்ட தும்பும் ஆணை. இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல். சரிங்களா? இது வந்து நாட்டுப்புற பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஈஸியாக அதிலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எப்படி அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் வந்து என்னென்ன பொருள் வந்து தருது அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன பொருள் தருது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பனைமரம் வந்து நம்மளுக்கு பதினி கொடுக்குது, அப்புறம் நொங்கு கொடுக்குது. சரிங்களா? அதை வந்து இங்கே அந்த கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் லைட்டாக வந்து அவங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளுகிழுப்பு, பனைமரம் வந்து யாருக்கு கிளுகிழுப்பு தருது, பிள்ளைக்கு குழந்தைகளுக்கு எதனாலும். சரிங்களா?
தூதோலைங்கிறத பிரித்து எழுதுங்க, தூது கூட்டல் ஓலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனை மரம் மூலம் நமக்கு கிடைக்கும் பொருட்கள் வந்து பதினி, நுங்கு, தூதோலை, கிளுகிழுப்பு, கயிறு, தும்பு, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அப்புறம் வந்து இதோட பாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து பாடலுக்கேற்ற தலைப்பை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பாடலுக்கேற்ற தலைப்பை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம். சரியா? இதில் வந்து நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து பார்த்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து பார்க்கணும். சரிங்களா? படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆப்ஷன் வந்து கொடுத்து தான் இருப்பாங்க. கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் எப்படின்னு உங்களுக்கு வந்து அவங்களே கீழே வந்து ஆப்ஷன் வச்சு கொடுத்துருவாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம 2025 குரூப் 4 பார்த்திங்கன்னா நிறையா ஒரு திட்டங்கள் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஈஸி நினச்சிட்டு போனால் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்து இது பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பேராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தூத ஓலைனா தூது கூட்டல் ஓலை. அப்புறம் பனை மரம் மூலம் நமக்கு கிடைக்கும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த என்னென்ன கொடுத்துருக்காங்க, பதினி, நுங்கு, தூதோலை, அதுக்கப்புறம் கிளுகிழுப்பு, கயிறு, தும்புனா என்ன அப்படின்னா தேங்காய் நார். சரிங்களா? அந்த தேங்காய் நார் இருக்குல்ல, தேங்காய் நார். ஓகேங்களா? அந்த தேங்காய் நார் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது எல்லாமே நம்மளுக்கு வந்து பயன்படுது. அந்த தேங்காய் நாருமே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பயன்படும்ல. அந்த மாடை வந்து நம்ம மாடெல்லாம் கழுவுவோம்ல, அதுக்கும் யூஸ் ஆகும், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது பாருங்கள், 8th புக்கில் இருக்கிறது பாருங்கள். 8th புக்கில் இருக்கிறது என்னென்னா விபத்தில்லா வாகன பயணம். சரிங்களா? சாலை விதிகளை வந்து கொடுத்து அதில் என்னென்ன பண்ணணும், எப்படி போகணும் அப்படிங்கிறாங்க. இடப்புறத்தில் வந்து செல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடப்புறத்தை தான் வந்து செல்வதுடன் எதிரே வரும் வாகனத்திற்கு வலப்புறமாக கடந்து செல்ல போதிய இடம் விட்டு போகணும். சரிங்களா? திரும்பும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் போனீங்கன்னா வேகத்தை வந்து குறைக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வித ஆபத்தும் நேராது என்று, அதாவது பார்த்திங்கன்னா இப்படி எந்த ஒரு ஆபத்துமே நம்ம கடக்கும் போது வராமல் வந்து பார்த்து உறுதி செஞ்ச பிறகு வாகனம் வராமல் நம்ம கடந்து செல்லணும். சரிங்களா? அதை நுழையும் போது அந்த செல்லும் வாகனத்துக்கு முன்னாடி செல்லுதில்ல, அதுக்கு வந்து முதலிடம் கொடுக்கணும். அதை விட முந்திட்டு போகிறேன் அப்படின்னு போகக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த என்னென்ன வாகனம்னா இந்த தீயணைப்பு வாகனம், அவசர சிகிச்சை, இந்த ஆம்புலன்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்கள ஃபஸ்ட்டு போக சொல்லணும். சரிங்களா? தேவையில்லாத இடத்துல அந்த சைலன்சர் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சைகை, அந்த கை சைகைலாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஆனால் தேவையுள்ள இடத்துல யூஸ் பண்ணணும், தேவையான இடங்களில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் மலைச்சாலைகள் அந்த மாதிரி எடுக்கும்ல, இப்போ நம்ம ஊட்டிக்கெலாம் போனால் நிறையா பார்த்திங்கன்னா சுற்றி அந்த பாதைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மலை ஏறும் போது அந்த மாதிரி விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு மேலே என்ன வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து நம்ம இங்கேருந்து போகும்போது நின்றுட்டு போகணும். சரிங்களா? இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எங்கே பார்த்திங்கன்னா வினாக்கள் பாருங்கள். வினாக்களை எவ்வாறு தவிர்க்கலாம்னா சாலை விதிகளுக்கு உட்பட்டு வாகனத்தை ஓட்டினா நம்மளுக்கு வந்து வினாக்கள் வந்து பாருங்கள், விபத்துக்களை எவ்வாறு தவிர்க்கலாம்னு பார்த்திங்கன்னா சாலை விதிகளுக்கு நம்ம உட்பட்டால் விபத்துக்களை வந்து தவிர்க்கலாம். ஓகேங்களா? அப்புறம் தீயணைப்பு வாகனம், அவசர சிகிச்சை ஊர்தி, இதுக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சாலை சந்திப்புகளில் எவ்வாறு முதலிடம் தர வேண்டும்னா ஏற்கனவே போகிற வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலைச்சாலைகளில் பின்பற்ற வேண்டிய விதிமுறை யாருன்னா அது வந்து கீழ்நோக்கி செல்லும் வாகனங்கள். சரிங்களா? சரிவான பகுதி இருக்குன்னா மேல் நோக்கி வரும் வாகனங்களை பாதுகாப்பாக கடந்து செல்ல நம்ம கீழ் நோக்கி நம்ம போவோம், மேல் நோக்கி வர்றதுலேருந்து வந்து முன்னுரிமை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு அவங்கள போக. அப்புறம் சாலையின் இடப்புறம் தான் வாகனத்தை வந்து கொண்டு போகணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா நம்ம எல்லா புக்கில் இருந்தது எல்லாத்துலேயுமே மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு நோட்டீஸ் மாதிரி. அதிலிருந்து உங்களை சூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து எழுதணும். ஓகேங்களா? இதெல்லாமே புக்கில் உள்ளது தான். ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பேஸ் வந்து இது தான். ஓகேங்களா? இதில் நீங்கள் எந்தெந்த அளவுக்கு இப்போ பார்த்து ஆன்சர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அடுத்து என்ன கொடுத்தாலும்
இந்த இடத்துல ஆன்சர் பண்ணுறதுக்கு டக்குன்னு வரும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எந்த நாளை முன்னிட்டு புத்தக காட்சி நடத்தப்படுகிறது, எந்த நாளில் நடத்துகிறாங்கன்னு கேட்டுருக்காங்க. எந்த நாளை வந்து முன்னிட்டு இந்த இது வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து அங்கேயே கொடுத்துருக்காங்க, மேலே கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள், உலக புத்தக நாளை முன்னிட்டு. சரிங்களா? அதை வந்து உலக வேர்ல்டு புக் டே அதில் தான் வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? இதோட வந்து மைதானம் அந்த புக் டே வந்து எங்கே நடைபெறுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராயப்பேட்டையில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானம். சரிங்களா? ஒய்எம்சிஏ மைதானம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கேயே கொடுத்துருக்காங்க, அந்த இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த புத்தக கண்காட்சி எத்தனை நாட்கள் நடைபெறும் அப்படின்னு கேட்கும் போது ஏப்ரல் 13லேருந்து 23 வரைக்கும். சரிங்களா? அது ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வந்து நடைபெறுது பார்த்திங்கன்னா 14, 18, 19 இந்த மாதிரி 3 நாட்கள் நடைபெறுது. ஓகேங்களா? இல்லை இங்கே வந்து கரெக்டு தான். ஏப்ரல் 13, 23 அதை தான் வந்து போடணும். சரிங்களா? மொத்தம் 11 நாட்கள். அந்த எத்தனை நாட்கள்னு தானே கேட்டிருக்காங்க. எந்தெந்த நாளுன்னு கேட்டால் தான் அந்த மாதிரி வரும். ஓகே, கரெக்டு தான். எந்தெந்த தேதிகளில் பகல் 2 மணியில் முதல் இரவு 9 மணி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 14, 18, 19 மட்டும் ஆகிய தேதிகளை மட்டும் காலை 11 மணி. அதாவது இந்த 3 டேட்டில் மட்டும் 11 மணிக்கு ஆரம்பிப்பாங்க போல், அதை சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எத்தனை நாள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 13லேருந்து 23 வரைக்கும் இடைப்பட்ட நாள் வந்து 11 நாள் இருக்குது. ஓகேங்களா? அதை எண்ணிக்கணும். அப்புறம் புத்தக கண்காட்சிக்கு அனுமதி பார்த்திங்கன்னா இலவசம் தான், அது இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், புத்தகம் வாங்குவோருக்கு வழங்கப்படும் சலுகை வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10% வந்து என்ன சலுகைனா 10%க்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்து ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது வந்து நாடும் மொழியும் நமதிரு கண்கள். சரிங்களா? அதை வந்து கொடுத்துருக்காங்க. நாம் தினம் போற்றி வணங்கிடுவோமே, கூடும் அன்பினில் வேற்றுமை மறைந்தே குலவிடுவோமே இந்தியர் என்றே தேடிய சுதந்திர பயிரின் வேலி தூயனல் ஒருமை பாடே. சரிங்களா? ஆகும் ஓடிடும் வேற்றுமை நோயே உரிய ஒருமை பாடலும் மாமருந்தாளே. அதாவது நம்ம நாடு எல்லாமே, நம்ம நாடு தான், மொழியும் தான் நம்மளுக்கு 2 கண்ணு மாதிரி. நம்ம டெய்லியும் அதை போற்றணும். அன்பால் வேற்றுமையாக இருக்கக்கூடாது, அன்பால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். இந்தியர்கள் எல்லாருமே அதே மாதிரி ஒரு சுதந்திர பயிரோட அந்த வேலியை வந்து நம்ம அதுதான் நம்மளுக்கான ஒருமைப்பாடு, ஒற்றுமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நமது இரு கண்களாக எதை கூடுறாங்க, நாடும் மொழியும் நமது இரு கண்கள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா தினம் என்பதற்குரிய, தினம்னா என்னது, நாள். இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. தினம் அப்படிங்கிறது இது வந்து நீங்களாக தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். தினம்ங்கிறது ஒரு நாள். ஓகேங்களா? ஆப்ஷனில் இருக்கும், அதனால் உங்களுக்கு எது ரிலேட்டடாக இருக்கும் அது பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேற்றுமை என்பதன் எதிர்ச்சொல் யாதுன்னா வேற்றுமைனா உங்களுக்கு தெரியும், ஒற்றுமை. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து உரிச்சொல்னால் என்ன அப்படின்னா ஒரு சிறந்த விஷயம். சரியா? சிறந்தது அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல் கிடையாது. இதை விட இது சிறந்தது, மிகச்சிறந்தது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஏற்கனவே அது சிறந்தது, சிறந்ததை விட இன்னும் சிறந்தது அப்படின்னு, மிக சிறந்ததுன்னா அதை விட அது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே மாங்கிறது உரிச்சொல் தான். சரிங்களா? மருந்துங்கிறது ஒரு பெரிய மருந்து. ஓகேங்களா? பெரிய விஷயம், உயர்வானது அதுதான் உரிச்சொல். ஓகேவா? அடுத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுல எது சரின்னா சுதந்திரம் தான் சரி. நம்ம தான் சுதந்திரம் சொல்லிட்டோம். ஆனால் சுதந்திரம் தான் கரெக்டு. சுதந்திரம் அடைவோம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் நீங்கள் நிறைய வேர்ட்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து தப்பை வந்து கரெக்டாக இது வந்து தள்ளிட்டு கரெக்டானதை எழுத முடியும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுவுமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கொலு வைக்கிறாங்க. சரிங்களா? கொலு வந்து வைக்கிறாங்க. அதில் வந்து நிறையா பொம்மைகள் வந்து விற்கிறாங்க நவராத்திரி கொலுக்கு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. விளம்பரம் வந்து எதனை பற்றியது, பொம்மைகள் வச்சுருக்காங்க. நவராத்திரி கொலு பொம்மை விற்பனை காட்சி. இந்த விளம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விற்பனை செய்யப்படும் பொம்மைகள்லாம் எந்த பொம்மைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொல்கத்தா பொம்மை. சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா பொம்மை தானே. கொல்கத்தா பொம்மைகள், கோலார் பொம்மைகள், கொழுப்படிகள் இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பட்டிமன்ற அரங்கமைப்பில் வந்து இத்தனை பொம்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. கொல்கத்தா பொம்மை, கோலார் பொம்மை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அங்கே விற்கிறாங்க. ஓகேங்களா? விற்பனை எங்கே நடைபெறுதுன்னா சென்னையில் சர்வோதய சங்கம் தானே. ஆமாம், சென்னையில் சர்வோதயா அங்கே மேலே கொடுக்குறாங்க.
இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னையில் சர்வோதயா சங்கம் காதி கிராஃப்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் சரிங்களா. காதி கிராமோதயாக் பவன் சரிங்களா. கிராமோதயாக் பவனில் நடக்குது ஓகேங்களா. காதி கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, அங்கே தான் நடக்குது. அந்த ஸ்ட்ரீட் நேரு எல்லாமே சொல்லிட்டாங்க. விற்பனை வந்து எப்போ செய்யப்படும், காலை 9 மணிலேருந்து இரவு 9 மணி வரை இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதோட இது வந்து வெளியிடுவோர் யாருன்னா அந்த சென்னை சர்வோதய சங்கம் காதி கிராமோதயாக் பவன் தான். அவங்க தான் வந்து வெளியிடுறாங்க. இந்த சங்கத்தில் இருந்தால் அதை வந்து பொம்மை இதை வந்து விற்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்து இது வந்து வேலை வாய்ப்புக்கான ஒரு விஷயம் சரிங்களா. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டும் நம்ம எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம பார்த்துக்கணும்ல. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ கொடுத்தாங்கன்னா தான் இப்போ புதுசாக ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ வந்து நிறையா வேலை வாய்ப்பு இதெல்லாம் வெளியிடுறாங்கன்னா அந்த இது கொடுத்தானாலும் உங்களுக்கு ஈஸியாக எடுத்து எழுத முடியும். அப்போ இதை ப்ராக்டிஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு இல்லைனா இதை கூட டேரெக்டாக வரலாம் சரிங்களா. இதுவும் வரலாம். ஆனால் ஸ்கூல் புக் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும், ஏன்னா 5 கேள்வி 3 கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கும் போது இதுவுமே ஒரு 3 கேள்வி வருது ஓகேங்களா புக்கிலேருந்து. அதனால் புக்கிலேருந்து 3 கேள்வி வருது, அவுட் சோர்ஸ்லேருந்து 2 கேள்வி வரும். அவுட் சோர்ஸ் மீன்ஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது நம்ம வெளியே ஆடு அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேலை வாய்ப்புன்னு மேலே கொடுத்துருக்காங்க. இந்த விளம்பரம் வந்து வேலை வாய்ப்பு பற்றியது. வேலை வாய்ப்பு வழங்கும் நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலை வாய்ப்பு வந்து எந்த நிறுவனம்னா சென்னையில் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து வேலைவாய்ப்பு தேவை. அப்படி யார், அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு தேவை. கலைவாணி கல்வியியல் நிறுவனம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் தான் இருக்குது ஓகேங்களா. விண்ணப்பிப்போர் வந்து பெற்றிருக்க வேண்டிய தகுதிகள் என்னென்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டம் படிச்சிருக்கணும் சரிங்களா. நல்ல தமிழில் வந்து ஆங்கிலத்தில் தங்குதடையின்றி பேசுகிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்காங்க அதனால சரிங்களா. அதுதான். அடுத்து நேர்காணல் வந்து எப்போனா அதை வந்து எப்போ வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படிங்கும் போது 15/9/2015 காலை 10 மணிக்கு நேர்காணல் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து என்ன போஸ்ட்டுனா அந்த வரவேற்பாளர்கள் ரிசப்ஷனிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து தேவை ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இது மரகதப்புறா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மரகதப்புறா அப்படிங்கிறது நம்ம நாட்டோட தேசிய பறவை, உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அது எங்கே வாழும்னா அதிகமாக மலைக்காடுகளில் தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அப்புறம் அடர்ந்த ஈரமான காட்டில் தான் அது அதிகமாக வாழும் சரிங்களா. எங்கே அதிகமான ஈரம் இருக்கும் அங்கே இந்த மரகதப்புறா வந்து இருக்கும். இது மரகதம்னாலே ஒரு குளிர்ச்சியான தன்மை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. குளிர்ச்சி மரகதம், அப்போ குளிர்ச்சியான அந்த இடத்துல தான் அந்த மரகதப்புறாவே இருக்கும். அது ஒரு மரகதம்னாலே இந்த கல் பச்சை கலரில் தான் இருக்கும், ஒரு பச்சை நிறத்தில் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து அழகுறதே பறப்பதை விட அது என்றைக்குமே பறக்காது, ஒரு அழகாக நடந்து தான் போகும் சரிங்களா. அதாவது இந்த பறவை வந்து விதைகள் பழங்கள் இதை மட்டும்தான் அதிகமாக சாப்பிடுது சரிங்களா. அது வந்து கூடு கட்டி அதுவே முட்டையிடுது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மஞ்சள், அந்த முட்டை பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலந்த ஒரு வெண்ணிறம் கலரில் இருக்கும் ஓகேங்களா. இதை வந்து எளிதாக வந்து பழகக்கூடிய வகை, எல்லாத்துக்கிட்டையுமே எளிதாக வந்து பழகும். அதே மாதிரி இந்த பறவை வந்து மரங்களில் கூடு கட்டி முட்டையிடுது. அதுவும் இல்லாமல் இந்த பறவையின் முட்டை மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்தில், அது வந்து திரும்பியாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட தேசிய பறவை எது, மரகதப்புறா. அது எங்கே வாழுது அப்படின்னா மலை காடுகளில் வாழும், ஈரமான இடத்துல வாழும். அதே மாதிரி விதைகள் பழங்களை வந்து தாவரங்களை உண்ணுது. மரகதப்புறா வந்து முட்டையின் நிறம் என்ன, மஞ்சள் கலந்த வெண்ணிறம். நிரப்புக அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. மரகதப்புறா பறப்பதனை விட எதை வந்து எளிதில் வந்து ரொம்ப அதிகமாக விரும்புது எது அப்படின்னா நிலத்தில் நடப்பது தான் அதிகமாக வந்து விரும்புது ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு தான். ஒரு பாட்டு, நல்லொழுக்கம் ஒன்றே பெண்ணை நல்ல நிலை சேர்க்கும், புல்லொழுக்கம் தீமை பெண்ணை பொய்யுரைத்தல் தீமை, இல்லறமை பெண்ணை இங்கு நல்லறமென்பார்கள் கல்வியுடையோரே பெண்ணே கண்ணுடையாரவர். அதாவது பார்த்திங்கன்னா கண்ணுடையார். இது பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நல்ல நிலை சேர்ப்பதான் நல்லொழுக்கம் சரிங்களா. பாடலில் விழிச்சொல்னால் அந்த பெண்ணே, அந்த புலவரே ஏ வரும்ல, அதான் விழிச்சொல் ஓகேங்களா. பெண்ணே. துறவரம்னா இல்லறம், துறவரம் என்பதன் எதிர்ச்சொல்லாத. துறவரம்ங்கிறது இங்கே வந்து எதுவுமே வேண்டான்னு போகிறது, அப்போ இல்லறம்ங்கிறது எல்லாருமே இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு கொடுக்குறாங்க. கண்ணுடையவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே வந்து கல்வியுடையவரை இங்கே கொடுத்துருக்காங்களா. கல்வியுடையவரை பெண்ணே கண்ணுடையாவர். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கண்ணுடையாவர் என்பது கற்றவர், கல்வி படித்தவங்களை சொல்கிறாங்க. தீமை என்பதன் எதிர்ச்சொல் நன்மை, இது உங்களுக்கே தெரியும். ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
அடுத்து கவியரசு அதாவது பார்த்திங்கன்னா கவியரசு வேங்கடச்சலனார் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப நகைச்சுவை மிக்கவர். ஓகேங்களா, அவரை பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லேடையாகவும் நல்லா ஒரு பொருள் இந்த மாதிரி நிறைய ஓகேவா. அது வந்து கல்லூரி ஆண்டு விழாக்கில் கவியரசர் வந்து போயிருக்காங்க. கவியரசர் சென்றார். அந்த விழாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சாளராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் மொழியை இன்று செந்தமிழ் என்று சொல்கிறோம். செந்தமிழ் என கூறுவதால் ஒரு காலத்தில் தமிழ் மொழி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொடுந்தமிழாக இருந்திருந்தல் என்றல் வேண்டும். அது வந்து அந்த அளவுக்கு தமிழை வந்து இப்போயே செந்தமிழ்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப தமிழ் வந்து புகழ் பெற்றது கவியரசர் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா கவியரசு வேங்கடச்சலனார் உடனே எழுந்து கதிரவனை இந்த நாளில் செஞ்ஞாயிறு என கூறுகிறோம். செஞ்ஞாயிறு என்பதால் ஒரு காலத்தில் கருஞாயிறாகத்தான் இருந்திருந்த வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா இவர் இப்போ சொல்கிறது அதை ஸ்லேடையனியாக 2 இதாக சொல்கிறாரு என்பதனை பேச்சாளர் வந்து கூற்று வெளிப்படுத்துகிறது என கூறினான். அவர் கூறியதனை கேட்ட தமிழறிஞர் கைகளை தட்டி குரலொலி எழுப்ப சொற்பொழிவு ஆற்றிய பேச்சாளர் தலை குனிந்தார். மற்றொரு முறை கவியரசரின் திருமண விழாவுக்கு வர இயலாத நண்பர் அவரை நேரில் கண்டு அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. பின்னர் திருமணம் சிறப்பாக நடந்ததா என கவியரசரிடம் வினவினர். அப்போது நண்பர்களுக்கு பதிலளித்த கவியரசர், ஆம், மிகவும் நன்றாக நடந்தது. நான் ஒரு முகமதிய பெண்ணை மணந்து கொண்டேன் என்றனர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரை கேட்ட நண்பன் வியப்புடன் கவியரசரை நோக்கினார். அவரது முகக்குறிப்பினை உணர்ந்து கொண்ட கவியரசு, உண்மைதான், முகம் மதியம் போன்று விளங்கும் பெண்ணை தான் திருமணம் வந்து என்ன பண்ணிட்டேன் செய்து கொண்டுட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா அவர் எதுக்கு இப்போ செந்தமிழ்னா கொடுந்தமிழ் அந்த மாதிரி, ஞாயிறுனா அந்த செஞ்ஞாயிறுனா அந்த கருமை ஞாயிறு, இந்த மாதிரி அவர் எல்லாமே ஸ்லேடையை தான் சொல்லுவாங்களே, ஒரு பொருளை வந்து இரு பொருள் பட தர மாதிரி ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு நகைச்சுவை எல்லல் நகைச்சுவையோடு அவர் வந்து பேசுகிறார். அதே மாதிரி முகமதிய பெண்ணுங்கிறது இங்கே ஒரு இஸ்லாமிய பெண் நினச்சிட்டாங்க. ஆனால் அது இஸ்லாமிய பெண் கிடையாது. முகமதினா அந்த பெண்ணோட முகம் வந்து என்னவாக இருக்குது, முகம் போன்ற மதி, அதாவது மதி போன்ற முகம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவியரசு வேங்கடச்சலனார் எத்தன்மை உடையவனா நகைச்சுவை உணர்வு மிக்கவர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து திருவையாறு அரசர் கல்லூரி ஆண்டு விழாவில் சொற்பொழிவால் பேசிய உரையினா தான் தமிழ் மொழியை இன்று செந்தமிழ் என்று சொல்கிறோம். செந்தமிழ் என கூறுவதால் ஒரு காலத்தில் தமிழ் மொழி கொடுந்தமிழ் மொழியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து அதே தான் அந்த செய்தி வந்து எங்கனம் வந்து மறுத்துரைத்தார். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கதிரவனை வந்து இந்த நாளில் நம்ம செஞ்ஞாயிறுன்னு சொல்கிறோம், ஆனால் ஒரு காலத்தில் அதை வந்து கருஞாயிறு தான் சொல்லியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேச்சாளரோட கூற்று வந்து சொல்லியிருக்காங்க, மறுத்துரைத்திருக்காங்க. நண்பரிடம் கவியரசு கூறிய ஸ்லேடை நயம்னா முகமதிய பெண் அப்படிங்கிறது முகம் மதியம் போன்று விளங்கும் பெண். சரிங்களா, முகம் வந்து மதி மாதிரி நிலா மாதிரி இருக்கிறது. பலகைங்கிறத வந்து இங்கே பார்த்திங்கன்னா பலகை சொல்லுக்கு ஸ்லேடை நயம் காண்க. பலகைனா இங்கிறது பலகை, மரப்பலகை. சரிங்களா, அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, பலகைனா என்னது, பலகைனா நம்ம ஸ்லாபு. சரிங்களா, அந்த ஸ்லாபு பலகைக்கு மேலே இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து பலகைங்கிறது பலகை கிடையாது. பலகைனா அதோட இன்னொரு இது என்னது, மரப்பலகை தான் பலகை அப்படிங்கிறது. சரிங்களா, அந்த ஸ்லாபை. ஓகே, அது வந்து ஸ்லேடை, ஒரு பொருள் இரு பொருள் தருமாறு பேசுவது ஸ்லேடை. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பண்டைய தமிழர்கள் பார்த்திங்கன்னா நாகரிகத்திலையுமே பண்பாட்டிலையுமே சிறந்து விளங்குறாங்க. ஓகேங்களா, அதை வந்து செல்வம் வந்து அதிகமாக வந்து வச்சுருந்தாலும் இல்லாதவருக்கு கொடுத்து உதவியிருக்காங்க. சரிங்களா, இன்றைக்கிலேருந்து அதாவது பார்த்திங்கன்னா இன்றிருந்து நாளை மடியும் பொருள் செல்வத்தினும் இன்று நிலவும் அறச்செல்வமே. அவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது, ஆனால் அறச்செல்வங்கிறது என்றைக்குமே நிலச்சிருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அரசனுமே அரசனாக இருந்தாலும் சரி, அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் வந்து 4 வகை படையுடைய அந்த அரசனாயே இருந்தாலும் சரி, அவன் அரைநறி தான் அவனுக்கு சிறப்பு செய்யும். சரிங்களா, அவன் என்ன செய்கிறானோ அவனோட ஆட்சி தான் அவனோட காப்பாற்றும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அசையா நம்பிக்கை இருந்துருச்சு. அமிழ்தமே இருந்தாலும் இல்லைங்களா, சாவா மருந்தே கிடைத்தாலும் அதை நான் மட்டும் சாப்பிடாம எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, உந்து அடிப்பவரை பசிப்பினி மருத்துவர் என்று அழைச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே கொடுத்து உதவியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி மனித இனம். சரிங்களா, மனித இனம் முழுவதையுமே அதாவது பார்த்திங்கன்னா மனித இனம் முழுவதையுமே ஒன்றாக காணும் மனம் படைச்சிருக்காங்க. எல்லாருமே மனுஷங்க மட்டும்தான் ஒன்று அப்படிங்கிற மனம் வந்து வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு தன்மையோடு வாழ்ந்திருக்காங்க. ஒரு பொது உடைமை எல்லாருமே நம்மளுக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தன்னிலையில் தாழாமையும் தாழ்வு ஏற்படும் உயிர் வாழாமையும் மானம் தான் எல்லாமே பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தன்னோட
வாழ்க்கைக்கு மானம் தான் பெருசு, மானத்தோட வாழ்க்கை. இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பண்டை தமிழர் அறச்செல்வமே உயர்ந்தது அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க. இன்றிருந்து நாளை மடியும் பொருட்செல்வத்தை விட இன்று இருக்கிற அறச்செல்வம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அரசனுக்கு 4 வகை படைகள் காட்டிலும் சிறப்பு தருவது, அந்த 4 வகை படைகளை காட்டிலும் அதை விட எது சிறப்பு, அந்த படை வச்சுருந்தாலும் அந்த அரசனுக்கே அறநெறி தான் வந்து சிறப்புங்கிறாங்க. அதுக்கப்புறம் பிறருக்கு ஓப்பும்னா மகிழ்ச்சியாக உணவளித்தவரை எவ்வாறு அழைத்தனா பசிப்பினி மருத்துவர். பசிப்பினி மருத்துவர் சொல்லி அழைச்சிருக்காங்க. அந்த பசிப்பினி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்கல்ல, இங்கேயே கொடுத்துருக்காங்க, இந்த பசிப்பினி மருத்துவர்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழரின் மானம் எத்தகையதுனா மனித இனம் முழுவதனையுமே ஒன்றாக காணும் மனம் படைச்சிருக்காங்க. உரைப்பத்திக்கு ஏற்ப தலைப்பு தருக பண்டை தமிழர் வாழ்வியல். ஓகேங்களா. அடுத்து தென்றல் அசைந்து வரும் தமிழ்நாட்டில், இது பார்த்திங்கன்னா திருக்குற்றாலத்தை பற்றி பேசியிருக்காங்க. சரிங்களா. திருக்குற்றாலம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மலை வளம் படைத்த பழம்பதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே அதிகமான மலைகள் இருக்குது. அங்கே நிறையா வந்து என்னென்ன மலைகள் இருக்குது, கோங்கு, அதுக்கப்புறம் வேங்கை, இந்த மாதிரி ஓங்கி வளரும் மரங்கள்லாம் இருக்குது. அப்புறம் குரவம், முல்லை, இந்த மாதிரி நறுமணம் தரக்கூடிய நிறையா என்ன சொல்லியிருக்காங்க மலைகள் மலர்கள்லாம் இருக்குது. அப்புறம் தோகை விரித்தாடும் நிறையா வந்து சரிங்களா, கோலமாமையில் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வண்டுகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ள அருவி வட்டச்சுனையிலே இருந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவளைகள் பாலருவி, அதாவது பாலருவி போல் நல்லா பறந்து இருந்து மஞ்சினியோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் வேநீர் காலத்தில் திருக்குற்றால மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்று மருந்து செடி கொடிகளும் நலங்கைகளை கவர்ந்து வருதலால் நலிந்த உடலை தேற்றும் நன்மருந்தாகும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த அருவி, இப்போ நம்ம குற்றாலத்தில் போய் நம்ம இப்போ குளிக்கிறோன்னா அந்த அருவி நம்மளுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அது மேலே வந்து நம்மளுக்கு உள்றது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு புத்துணர்ச்சி பெற்ற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதிங்கிறது திருக்குற்றாலம். சரிங்களா. உரைப்பத்தியில் இடம்பெற்றுள்ள என்னென்ன மரங்கள்னால் கொங்கு மற்றும் கொங்கு மரமும் வேங்கை உயர்ந்த மரங்களாக இருக்குது. அப்புறம் இப்போ தமிழ் பாட்டி செக்கும் உயிரினம் என்ன வண்டு தான். இப்போ அந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா வண்டுகள் தான் எல்லாத்தையுமே ஒரு இசைக்கு வந்து வண்டை தான் அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த சவுண்டை. சரிங்களா. இந்த சங்க காலத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து அந்த வண்டை தான் ஓமை பாட்டி செக்கும் உயிரினமாக சொல்லியிருக்காங்க. வேறு எந்த இதை கூட அவங்க சொல்லலை. அப்புறம் அருவி நின்று சிதறும் நீர்த்திவளைகளுக்கு கூறப்பட்டுள்ள உவமை, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலாறு மாதிரி அந்த இதில் வந்து ஓடுது, அதை சொல்கிறாங்க. சரியா. அதுக்கப்புறம் திருக்குற்றால மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்றின் பயணி, அதெல்லாம் நலிந்த உடல்னா ஒரு ரொம்ப சோர்வாக இருந்தால் கூட அது வந்து அதை ஒரு ரொம்ப வீக்கான உடம்பை கூட தேட்டுறது, ரொம்ப வீக்காக போனாலே நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து வருவோம், அதுதான் மருந்து மாதிரிங்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆனால் அறிவியல் தொழில்நுட்பத்தை மிகுதியாக பயன்படுத்தி வர்றோம், அது உங்களுக்கே தெரியும். உடனுக்குடன் செய்திகளை பெறவும் பிறருக்கு அனுப்பவும் நிறையா வந்து ஊடகத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். முந்திலாம் அஞ்சல் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா. தபால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா அறிவியல் தொழில்நுட்பத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. வானொலி, தொலைக்காட்சி, கைபேசி அப்படின்னு சொல்லி நிறைய தான் பயன்படுத்துகிறோம். நமக்கு நன்மை தரக்கூடிய ஊடகங்களை தவறாக பயன்படுத்து சைபர் குற்றம். அதாவது நன்மை இப்போ இவ்வளோ இது இருந்தாலுமே அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்ணால் அது பேர் சைபர் க்ரைம் அப்படி சொல்லுவாங்களே, அதை சொல்கிறாங்க. கைபேசி வாயிலாக ஒருத்தரை பற்றி யாராவது தவறாக வந்து நம்ம பேசுகிறதோ இல்லை சித்தீகரிக்கிறதோ ஏதாவது அவங்களோட புகைப்படத்தை எடுத்து ஏதாவது தப்பு பண்ணுறதோ, அவங்களோட ஒப்புதல் இல்லாமல் அவங்களோட இணையதளத்தில் அந்த அவங்களோட கைபேசி எண் பயன்படுத்துறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் மின்னஞ்சல் வாயிலாகவோ கைபேசி குறுஞ்செய்தி வாயிலாகவோ அனைவருக்கும் தவறான செய்திகள் எல்லாமே வந்து அந்த சைபர் குற்றம் தான். இதுக்கு பேர் வந்து சைபர் க்ரைம் தான். ஓகேங்களா. ஒரு முறை சிலருடைய கைபேசியிலேருந்து ஒரு குறுஞ்செய்தி பரவி இருக்குது. சரிங்களா. கைகளில் மருதாணி வைத்துக் கொள்பவர்களுக்கு ஒவ்வாமைனா ஒரு நோய் வந்து ஏற்படுது. ஏன்னா தவறான செய்தி வந்து பரவி இருக்குது. அந்த செய்தியில் எல்லளவும் உண்மையே கிடையாது. அதை மருதாணி வைக்கிறதுனால ஏதாவது ஒரு நோய் வாய்ப்படுமாம் இல்லை. சமுதாயத்தில் வந்து சீர்குலைவு ஏற்படுத்தல இந்த செய்தியோட இந்த பரப்பியவங்களோட நோக்கமாக இருந்துள்ளது. விளையாட்டாக அவங்க வந்து செய்தியை பரப்பது இதுவுமே ஒரு சைபர் குற்றம் தான். அதாவது இந்த செய்திகள்லாம் புறக்கணிச்சிட்டு மக்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது மருதாணி வச்சுக்கிட்டா அது வந்து ஏதாவது நோய் பரவும் அப்படிங்கிற ஒரு சும்மா அவங்கள பப்ளிசிட்டிக்காண்டி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா.
அதுவுமே ஒரு சைபர் கிரைம் தான் அப்படிங்கிறாங்க. நான் பயன்படுத்தும் ஊடகங்களோட பெயர்கள் என்னது, தொலைபேசி, வானொலி, தொலைக்காட்சி, கைபேசி, இதெல்லாம் ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஊடகங்களின் பயன்களோட 2 மட்டும் நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, உடனுக்குடன் நம்ம செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சைபர் குற்றம்னா என்னது, ஊடகங்களை தவறாக பயன்படுத்துவது சைபர் குற்றம்னு சொல்கிறோம். சைபர் குற்றங்களும் 2 கூறுக அப்படின்னா, அதை வந்து ஊடகங்களை தவறாக பயன்படுத்தி ஒருவருக்கு தெரியாமல் ஒரு புகைப்படத்தை எடுத்து அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ்லாம் எடுக்கிறோம்ல, அதெல்லாமே சைபர் குற்றம் தான். ஆனால் இப்போ அதுக்கு மேலே தான் நடக்குது. இதுவே அவங்க சைபர் குற்றம் தான் சொல்கிறாங்க. ஊடகத்தின் வாயிலாக தவறான செய்தி பரவும் போது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறாங்க. அதாவது நாம் விழிப்போடு இருக்கணும். சரிங்களா. இந்த மாதிரி தவறான செய்தி வந்து அதை வந்து என்ன பண்ணணும், புறக்கணிச்சிட்டு போகணும். இப்போ சோசியல் மீடியாலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் அதெல்லாம் கேர் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கேர் பண்ணால் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவே பண்ண முடியாது. சரிங்களா, மூவ் ஆன் ஆக முடியாது. அதுக்கப்புறம் கீழ்காணும் பாடலை படித்து பொருளுணர்ந்து வினாக்களுக்கு எடுத்துக்க. இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதாவது கிளைநீர் பாம்பு தொங்க, விழுதென்று குரங்கு தொட்டு, விளக்கினை தொட்ட பிள்ளை. அதுக்கப்புறம் வெடுக்கென குதித்தது போல் கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதை எல்லாம் ஒளி பாம்பாய் எண்ணி உச்சி போய் தன்வாள் பார்க்கும். அதாவது இது வந்து பாரதிதாசனோட அழகின் சிரிப்பு பாடல். அதாவது பார்த்திங்கன்னா இது ஆலமரத்தை சொல்கிறாங்க. அந்த ஆலமரத்தில் வந்து விழுது தொங்கும்ல, உங்களுக்கே தெரியும். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்புன்னு நினச்சிட்டு அந்த விழுது வந்து குரங்கு தொட்டு பயந்து டக்குன்னு ஓடுது. குரங்கு அந்த விழுதென்று எதனை தொட்டதுன்னா பாம்பு. அதுவே கற்பனை நடச்சிக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாடலில் வந்து என்ன ஊமைனா, விளக்கினை தொட்ட பிள்ளை போல். அதாவது விளக்குனா ஒரு விளக்க தெரியாமல் தொட்ட டக்குன்னு சுருட்டுன்னு எடுப்பாங்களே, அந்த மாதிரி. குரங்கு தன் வாழை என்ன நினைத்துனா அந்த அதோட வாழையை அது பாம்பு நினச்சிக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா. கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளி பாம்பாய்னா அதுவாக நினச்சிக்கிடுது. அந்த உச்சி போய் மேலே போய் தன்னோட வாழை பார்க்குது. சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுதான். சரி, அவ்வளோதான், அதோட முடிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வீடு தோறும் கலையின் விளக்கம், வீதி தோறும் 2 பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள். ஓகேங்களா. நகரம் எல்லாம். சரிங்களா. நகரம் எங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகர்கள் எங்கும் பல பள்ளி. சரியா. தேடு. சரிங்களா. நகர்கள் எங்கும் பல பள்ளி தேடு. கல்வி இல்லாத அதாவது கல்வி இல்லாத ஒரு ஊரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வியே இல்லை, அந்த ஊரில் வந்து கல்வியே இல்லை. சரிங்களா. இது வந்து நம்ம பாடலை வந்து பொருள் ஒன்று தான் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் தீயுணுக்கிராகிய மடுதல். அதாவது பார்த்திங்கன்னா தீய ஒரு விஷயத்தை வந்து மடுத்தல் அப்படின்னா, கேடு தீர்க்கும் அமுதம் என்று அன்னை கேண்மை கொள்ள வழியிலே கண்டீர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அதாவது தீயினக்கிராகிய அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தீ மட்டும், அந்த பள்ளிங்கிறது எதுவுமே இல்லை. சரிங்களா. இங்கே வந்து இந்த இதை பாருங்கள். வீடு தோறும் என்ன தேவைன்னா, வீடு தோறும் நிறையா வந்து கலையின் விளக்கம் தேவை. சரிங்களா. இது வீடு தோறும் என்ன தேவை அங்கே கொடுத்துருக்காங்களே, கலையின் விளக்கம். ஓகேங்களா. வீடு தோறும் 2 பள்ளி, அதாவது எல்லா இடத்துலையுமே ஒரு 2 பள்ளி இருக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் கேடு தீர்ப்பவள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கேடு தீர்ப்பவங்கிறது இங்கே யார் வந்து கேடை வந்து தீர்ப்பா அப்படின்னா நம்ம அன்னை தான். சரியா. அமுதம் என்ற அன்னை தான் வந்து தீர்க்குறாங்க. சரிங்களா. இதை வந்து கல்வியை சொல்கிறாங்க. சரிங்களா. கல்விங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தேடி போய் கல்வியை வந்து நம்ம போய் படிக்கணும். கல்வி இல்லாத ஊர் அப்படிங்கிறது ஒரு தீக்கு இரையாகி மடிஞ்சு போகிறதுக்கு சமம். சரிங்களா. தீக்கு இரையாகினா கல்வியே இல்லைன்னா அது ஒரு தீக்கு வந்து இரையாகி மடிஞ்சு போனதுக்கு தான் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. நாடு முற்றிலும் என்ன இருக்குன்னா ஊர்கள் இருக்குது. கேடு தீர்ப்பவள் அமுதம் என்னும் அன்னை ஆவாள். ஓகேங்களா. இந்த பாடலுக்கு வந்து முன்னேற்றம் வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வீடுதோறும் பள்ளி இருக்கணும். கிராமத்தில் வந்து எல்லா இடத்துலையும் பள்ளி இருக்கணும். ஊர்கள் எல்லாத்துலேயுமே பள்ளி இருக்கணும். பல பள்ளிகள் இருக்கணும் கல்வி போய் படிக்கிறதுக்கு. இல்லைன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வந்து விஷயத்த கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னேற்றம் வந்து வேணும் அப்படிங்கிறது தான் இதோட இது. ஓகேங்களா. அப்புறம் வந்து பாருங்கள், பெண் கல்வி வேண்டும். சரிங்களா. பெண் கல்வி வேண்டும்.
அதாவது உலகினை பேணுவதற்கு பெண் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். ஓகேங்களா? பெண் கல்வி இருக்கணும். அதுக்கப்புறம் பெண் கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கல்வியே பேணுதற்கே, அதாவது கல்விங்கிறது பேணுதற்கே தான். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், சரிங்களா, எதுக்குமே பயன்படாத நிலத்துக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த நிலத்தில் வந்து ஒரு புல் விளைஞ்சிடலாம், ஆனால் நல்ல புதல்களை வந்து விளைக்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லைனாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இப்போ அம்மா வந்து ஒரு பெண்கள் படிச்சிருந்தா தான் அந்த குடும்பத்தில் எல்லாமே சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லாருமே டியூஷன் வந்து அவங்க சேர்த்து விட்றாங்க. ஓகேங்களா? யாருக்கு கல்வி வேண்டும்னா பெண்களுக்கு, குறிப்பாக வந்து பெண்களுக்கு தான். ஏன்னா அவங்க தான் வீட்டை வந்து நிர்வாகத்தை பார்த்துக்கிறனால பெண்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். பெண்கள் கல்வி ஏன் வந்துன்னா உலகனாலே எல்லா இடத்தையும் அவங்க தான் காப்பாற்றுறதுக்கு தான், சரிங்களா? உலகினை அந்த காப்பாற்றுறதுக்கு தான் பெண்களுக்கு வந்து கல்வி வந்து வேண்டும், சரிங்களா? இங்கே வந்து கொடுத்துருக்காங்க உலகினை காப்பாற்றுவதற்குன்னு. அதுக்கப்புறம் பாருங்கள், கல்வி இல்லாத பெண்கள் எதற்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கலர் நிலம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கலர் நிலத்தில் எது விளையும்? புல் வேணால் விளையும், ஆனால் புதல்வர்கள்னால் விளைவதில்லை. ஓகேவா? பெண் கல்வி இதோட தலைப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருவிகளை வந்து சுற்றுலா பயணி பார்க்குறாங்க. எல்லாருமே அங்கே போய் நல்லா சந்தோஷமாக ஆடி பாடி விளையாடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து அருவியில் வந்து பார்த்திங்கன்னா வேதிப்பொருள், இந்த ஷாம்பு, அது சோப்பு போடுறதுக்கு தடை. ஓகேங்களா? வேதிப்பொருட்களை பயன்படுத்துறதுக்கு தடை. ஏன்னா அங்கே காட்டு விலங்கு எல்லாமே நீர் குடிக்கும். அதுக்கு வந்து ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வருங்கிறதுக்கான தடை விதிச்சிருக்காங்க. அதே மாதிரில வானில் பறக்கும் பறவையோ நீரில் நீந்தும் மீனும், சரிங்களா, நீர்நிலைகளை பயன்படுத்துவதில்லை. நீர்நிலைகளை மாசுபடுத்துறது கிடையாது. அதாவது வானில் அது பறக்குது, அது வந்து ஆனால் எந்த இதுவுமே வந்து நீரை வந்து மாசுபடுத்தலை. அதே மாதிரி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்பதனை நீ அறிந்துள்ளாய் அல்லவா? இந்தியாவில் 8 அதாவது 1 பங்கு அளவே தான் காடுகள் இருக்குது. 8 இதில் 1 பங்கு தான். இவை மழை வர காரணமாக உள்ளதோடு மட்டுமல்லாமல் வனவிலங்குகளுக்குமே ஒரு சரணாலயமாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த 8ல் 1 பங்கு தான் மொத்தத்துக்கே காடு இருக்குது. அதுவுமே காட்டு விலங்குகளுக்கு சரணாலயம், புகலிடம்னா சரணாலயமாக இருக்குது. அப்புறம் மழை வர்றதுக்கும் காரணமாக இருக்குது. அதே மாதிரி மண்ணரிப்பை தடுக்கிறது, சிற்றாறுகளை தோன்ற காரணமாக இருக்கிறது, தொழில் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா மூலிகைகளுக்கு நிறையா நன்மை தருது. ஓகேங்களா? அதே மாதிரி காட்டு விலங்குகிட்ட இருந்து நிறையா தந்தம், இந்த மாதிரி தேன், நறுமண பொருட்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? அருவி நீரை மாசடைய காரணமாக வந்து எது காரணமாக இருக்குது? மனிதர்களோட செயற்கை வேதிப்பொருட்கள். அவங்க வந்து அருவியில் குளிக்கிறது, சோப்பு, இந்த ஷாம்பு போட்டு குளிக்கிறதுனால அது வந்து அருவி வந்து நீர் மாசடையுது. 8ல் 1 பங்கு தான் காடு இருக்குதுன்னு படிச்சிருக்கோம். தாவரங்கள் நமக்கு எது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா மண்ணரிப்பை தடுக்குது, சிற்றாறுகள், சின்ன சின்ன ஆறுகள் மழை பெஞ்சு ஆறுகளாக உருவாகுது, அதுக்கப்புறம் தொழில் வளர்ச்சிக்கு உதவுது, அப்புறம் மருந்து பொருட்கள், மூலிகையெல்லாம் தருது. ஓகேங்களா? காட்டு விலங்குகளோட நமக்கு விளையும் நன்மைகள் ஏன்னா அந்த விலங்குகளோட தோல், அதுக்காண்டி அதை போய் நம்ம வேட்டையாடக்கூடாது. அது இறந்த பிறகு அதோட தோல், அதோட பார்த்திங்கன்னா தந்தம், அந்த யானை இருந்துச்சுன்னா தந்தம், அதுக்கப்புறம் நறுமண பொருட்கள் வந்து காட்டில் வந்து இருக்குல்ல, தேன், அதெல்லாம் யூஸ் ஆகுதுங்கிறாங்க. ஓகே. அப்புறம் வந்து தாவரங்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் பார்த்திங்கன்னா, நம்ம மரம் வந்து ஒன்று வெட்டுவதை தவிர்க்கணும். அதை வெட்டுறதை தவிர்த்துட்டு மரத்தை நட்டாலே தாவரங்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அழியிறதை வந்து தவிர்க்கலாம். ஓகேங்களா? பாதுகாத்து பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து இங்கே வந்து சுப மாணிக்கம், அதாவது சுப்பிரமணியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியனார் மகனார், சரிங்களா, அவங்களோட மகனார் மாணிக்கம் இதை வந்து தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட வந்து சுபமா அப்படின்றது சுருக்கமாக அவரோட பேர். சரிங்களா? இதில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதில் வந்து அவரோட பேர் என்னென்னா வைரவன், அதாவது வைரவன் கோவில் சுப்பிரமணியனார் மகனார் அப்படிங்கிறதா மாணிக்கம். அவர் தான் இதோட ஃபுல் நேம். சரிங்களா? இதில் வந்து பல்லாண்டுகளாக தமிழுக்கு நிலைத்த தொண்டாற்றியவர் தான் இவர். அவர் தம் இளமை காலத்திலேயே பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசில் பர்மாவுக்கு போய் இன்றைய மியான்மர், அன்றைக்கி பர்மா இன்றைய மியான்மராம், அதில் வந்து ரங்கூனில் ஒரு கடையில் வேலை பார்த்துருக்காரு. அப்போது பார்த்திங்கன்னா அந்த அங்காடி உரிமையாளர்லாம் தம்மை யாராவது தேடி வந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இங்கே இல்லை, அதாவது வரும்போதே தாம் இல்லை என அவங்க வந்தாங்கன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வாசுப மாணிக்கத்திட்ட வந்து சொல்லியிருக்காரு. வாசுப மாணிக்கத்திட்ட கட்டளை ஏற்றிருக்காரு. அதுக்கு வந்து அவர் பார்த்திங்கன்னா மறுமொழியாக அங்கே வந்து உரிமையாளர் வந்து சென்றிருந்தால் இல்லை என்பேன், உண்மையிலே அவருக்கு மறுமொழியாக
அங்காடியின் உரிமையாளர் வெளியில் சென்றிருந்தால் நான் இல்லைன்னு கூறியிருப்பேன். ஆனால் அவர் இருக்கும்போது கேட்டால் நான் எப்படி இல்லைன்னு சொல்லுவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொய் கூற மாட்டேன் என உரிமையாளரிடம் அவர் உறுதியாக சொல்லிட்டு, இதனால் வந்து அந்த சினம் கொண்ட உரிமையாளர் வந்து அன்றே அவர் வேலையிலேருந்து நீக்கி இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிட்டார். சரிங்களா, பர்மாவில் வேலை பார்த்துருக்காரு. அப்போது கடையில் வேலை பார்க்கும்போது நான் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி நீங்கள் இருக்கும்போது நான் இல்லைன்னு சொல்லுவேன், நீங்கள் உண்மையிலே இல்லைன்னா இல்லை, ஆனால் பொய் சொல்ல, அதனால அவருக்கு பேர் என்னது, இந்த வாசுப மாணிக்கத்துக்கு பொய் சொல்லா மாணிக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, அதில் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. உரைப்பத்தியில் அவரோட தமிழறிஞர் வந்து வைரவன் கோவில் சுப்பிரமணியனார் மகனார் மாணிக்கம் வாசுபூமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசுபமா வந்து ஒரு 18 வயசில் எங்கே வேலைக்கு போனார்னா பர்மாவோட தலைநகரில் ரங்கூனில் கடையில் வேலை பார்த்துருக்காரு. ஓகேங்களா, அந்த உரிமையாளர்கிட்ட மறுமொழி என்னென்னா, அங்காடியோட உரிமையாளர் வெளியில் சென்றிருந்தால் தான் இல்லைன்னு சொல்லுவேன், இல்லைனா அவர் இருக்கும்போது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அப்புறம் வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து எந்த பெருமை வந்து அவருக்கு தேடி தந்திருக்குன்னா பொய் சொல்லா மாணிக்கம் அந்த நிகழ்வு. ஓகேங்களா, இவரை வந்து இந்த உரை பற்றியில் நீ அறிஞ்சு கொள்வது என்னன்னா, உண்மையை வந்து பேசினா நன்மை தரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், சுவாமி வேதாச்சலத்தின் மகன் நீலாம்பிகை. ஓகேங்களா, வேதாச்சலத்தின் மகள் தான் நீலாம்பிகை அம்மையார். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தந்தை பார்த்திங்கன்னா ஒரு நல்லாசிரியராக இருந்திருக்காங்க. தந்தையரோட தமிழ் இசை வந்து பயின்றிருக்காங்க. 13 வயசுலேயே மேடை ஏறி சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க. நீலாம்பிகை வந்து பார்த்திங்கன்னா வேதாச்சலம் வந்து அப்போது ராமலிங்க வள்ளலார் அவருடைய திருவருட்பா பாடலை வந்து பாடியிருக்காங்க. ஓகேங்களா, பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் எனும் பாடலை உள்ள உருக அவங்க ஓதி முடிச்சிருக்காங்க நீலாம்பிகை அம்மையார். பின்னர் மகளிடம் நிலா இப்பாடலில் உள்ள தேகம் என்னும் வட சொல்லுக்கு மாறாக யாக்கை என்னும் சொல்ல வந்து ஆளப்பட்டிருந்தா இந்த பாடலின் சொல்லாசை மேலும் இனிமையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. சரிங்களா, பிறமொழி சொற்கள் தமிழில் அதாவது நம்ம படிச்சிருக்கோம், நம்ம நீலாம்பிகை அப்படிங்கிறதுல நம்ம இந்த தமிழ் சமூக மாற்றங்கள் அப்படின்றது நம்ம இதில் படிச்சிருக்கோம் ஜிஎஸ்ல. ஓகேங்களா, அவங்க நீலாம்பிகை அம்மையாக இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தமிழ் சொற்களில் வடமொழி கலக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அகராதியே வந்து இது பண்ணியிருப்பாங்கல்ல, அதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது பிறமொழி சொற்கள் வந்து அவங்களுமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்திருப்பாங்க, அவங்க அப்பாவும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. அவர் பேரெல்லாம் வந்து மாற்றிருப்பாங்க, அறிவுக்கடல் ஞானக்கடல் அப்படிங்கிறத அறிவுக்கடல் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா மாற்றிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிறமொழி சொற்கள் தமிழில் கலப்பதனால தான் தமிழின் இனிமை வந்து குறையுது அப்படின்னு சொல்லி இவங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு. அதை கேட்ட மகளுமே தந்தையாரிடம் அப்படியானால் நாம் இனிய பிறமொழி சொற்களை நீக்கி தனித்தமிழிலே பேசுவோம், அதனால தான் தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது இயக்கம் வந்து அவங்க மகளோட இதனால தான் ஆரம்பிச்சிருப்பார். மகளின் அன்பு அறிவும் கலந்த வேண்டுகோளை ஏற்று சுவாமி வந்து வேதாச்சலம் என்னும் தம் வடமொழி பேரை வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். ஓகேங்களா, அந்த அவர் பேர் வந்து வேதாச்சலம் தான், அது வந்து மறைமலை அடிகள் தான். ஓகேங்களா, உரை பத்தியில் குறிப்பிட்டுள்ள தமிழறிஞர் மறைமலை அடிகள். சுவாமி வேதாச்சலம் என்னும் பெயரை வந்து அவங்க வந்து வடமொழி பெயரான சுவாமி வேதாச்சலம்ங்கிற பெயரை தனித்தமிழ் மறைமலை அடிகள் அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டாரு. தேகம்னா இங்கே என்னது, யாக்கை. சரிங்களா, யாக்கை அதை வந்து சொல்லுவாங்களா, தேகம்ங்கிறது ஒரு வடமொழி சொல், அதை யாக்கை அப்படிங்கிறத மாற்றணும், உடம்பு யாக்கைனா. திருவருட்பா உங்களுக்கு தெரியும், திருவருட்பானா ராமலிங்க அடிகளார் தான் பாடியிருக்காரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்தது கீழ்கண்டவற்றுள்ள அது தான் கட்டுரை எழுத தொடங்கும் முன் வந்து பார்த்திங்கன்னா அதோட கருத்து வந்து நம்மளுக்கு எண்ணம், ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா அதோட இது வந்து நம்மளுக்கு நிறையா வந்து எண்ணம் வந்து தோன்றுதணும், அதுக்கேற்ற மாதிரி பொருளை வந்து வரிசைப்படுத்தி சுருக்கமாக எழுதணும். சரிங்களா, ஒருத்தவங்க வந்து கூறுதல் முதலிய சிறந்த இயல்புகளை கேட்டல் திறன் வாயிலாக ஒருவர் கற்றுக்கொள்ளலாம். சில பேர் வந்து ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு கற்றுக்கிடுவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கற்றல் கேட்டல் ரெண்டையும் வச்சு வந்து அந்த எழுதுறதுக்கான திறன் வந்து பெற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அகரமுதலிக்கு இணையானவர் ஆவர், அதாவது இந்த மாதிரி கற்றல் கேட்டல்ங்கிறது ஒரு அகரமுதலிக்கு இணையானவராம். ஏனெனில் அகரமுதலி ஒருவர் அறிந்து கொள்ள விரும்பும் அனைத்து விவரங்களையுமே தருமே இன்றி அவற்றை தொடர்புபடுத்தி கூறாது. அதாவது பார்த்திங்கன்னா அகரமுதலி அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு, அதாவது அதில் வந்து அந்த அல்பப்பட்ட ஆர்டர் படி தானே அகரமுதலியில் இருக்கும், ஆனால் அது வந்து ஒருத்தர் என்ன விஷயத்தை தேடுறாங்கன்னோ அதுக்கான விவரங்களை மட்டும்தான் அது கொடுக்கும், ஆனால் அதை தொடர்பு படுத்தி இது கனெக்ட் பண்ணி படிக்க முடியாதுல்ல. அதை வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் தாம் அறிந்து கொண்டதனை பற்றி நன்கு சிந்தித்து ஆராய்தல் தான் நம்ம படிக்கணும், ஏன்னா சிந்திச்சு படிக்கிறது தான் சிறந்த ஒரு அறிவு அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கிட்டே டிக்ஷனரி இருந்ததுன்னா அவங்க அறிவாளி கிடையாது, சிந்திச்சு படிக்கணும் அப்படிங்கிறாங்க. சிந்தித்தல் மூலியமாக நம்ம வந்து இந்த கருத்தை தொடர்பு படுத்தி நம்மளோட இன்னும் வந்து சிந்தனை வந்து தெளிவாகும். ஒருத்தவங்க வந்து புத்தக பூச்சி, அதாவது புத்தகத்தை மட்டுமே இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னா எல்லா புக்கையும் வாங்கி வச்சுக்கக்கூடாது,
அந்த புக்கு இந்த புக்கு எல்லாத்தையும் பார்த்து அது வாங்குவோம் அதை படிப்போம் இது அதனாலலாம் யாருமே வந்து ஈஸியாக வந்து அந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியாது. இருக்கிறத தெளிவாக படிக்கணும், அவ்வளோதான். இயற்கையில் உள்ளவற்றையும் காணுதல் வேண்டும். பூச்சின்னு சொல்லுவாங்களே, புத்தக புழு அப்படிம்பாங்களே, அதாக இருக்க மட்டும் முடியாது. அதனால் பட்டறிவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பட்டறிவு ரொம்ப முக்கியம், அனுபவ அறிவு ரொம்ப முக்கியம். என்ற வினா ஒவ்வொருடைய உள்ளத்திலுமே எழுதல் வேண்டும். நாள்தோறும் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறது எல்லாமே எழுதி நிறையா வர்ணனித்து இந்த மாதிரி விவரித்து இதெல்லாம் வந்து சிந்திக்கும் திறனை அந்த கற்றை எழுதும் அதாவது வன்மையும் பெருகும் என்பது திண்ணம்னா உறுதியான விஷயம் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகர முதலிக்கு இணையானவர் யாருன்னா கற்றல் கேட்டல். இந்த ரெண்டுமே அகர முதலியோட ஒரு இணையான விஷயங்கிறாங்க. புத்தக பூச்சி என யாரை சொல்கிறோம் அப்படின்னா வெறுமனே புத்தகத்தை மட்டும் படிக்கிறவங்கள புத்தக பூச்சின்னு சொல்கிறோம். சிந்தனை அறிவு இல்லாதவங்கள. பட்டறிவு கல்வி ஏன் தேவைன்னா மற்றவர்கள் கூறுதலை ஏன் வந்து நாம் என்ன காண்கிறோம் என்பதை இன்றியமையாதது. மற்றவர்கள் கூறுவதனை விட நான் என்ன காண்கிறேன் அதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கக்கூடாது. சிந்தனையின் விளைவாக தோன்றுவது எதுனா சிறந்த அறிவு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ பேசேஜில் டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? என்றைக்குமே என்ன சொல்கிறது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே படிக்கும் போது திருப்தி அடையாதீங்க. ஓகேவா? திருப்தி அடைஞ்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து அடுத்த இதை வந்து இதுவே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திங்கன்னா அங்கே கொஸ்டின் வந்து டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. அப்புறம் தெரிஞ்ச கொஸ்டினுக்கும் தப்பாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மெட்டீரியல் எல்லாருமே கேட்குறீங்க, பிடிஎஃப்பும் கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து 2 யூனிட் முடிஞ்ச பிறகு எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே அடித்து பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வந்து இல்லாதவங்க அந்த குரூப்பில் இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கான இது இருக்கும். சரிங்களா? அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்.